திமுக இளைஞரணி செயலாளராக மு.பி. சாமிநாதன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்து நம்மோடு இணைப்பில் இருக்கும் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வாழ்த்துக்கள், உங்கள் நியமனத்திற்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. இளைஞரணி செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறத எப்படி உணர்கிறீர்கள்? ஏற்கனவே ஸ்டாலின் வகித்த பதவியை வகிக்கிறீங்க, உங்களுடைய கருத்து? சார் வணக்கம். உங்களுக்கும் உங்களுடைய புதிய தலைமுறை செய்தி சார்ந்த நிர்வாகத்தினுடைய நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பாரம்பரிய இயக்கம். இந்த இயக்கத்தின் துணை அமைப்பான இளைஞரணி என்பது அதுவும் அந்த துணை அமைப்பிலே மிக முக்கியமான ஒரு செயல்பாடுடைய ஒரு அமைப்பாக நம்முடைய தளபதி அவர்கள் பொறுப்பேற்றிருந்தார். இன்றைக்கு நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு தலைவர் ஐயா அவர்களும், அதே போல ஐயா பொதுச் செயலாளர் பேராசிரியர் அவர்களும், பொருளாளர் மற்றும் செயல் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற நம்முடைய தளபதி அவர்களும் இந்த பொறுப்பை எங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே இணை செயலாளராக, அதற்கு முன்பு ஒரு முறை துணை செயலாளராக இளைஞரணியில், அதே போல மாவட்ட அமைப்பாளராக இந்த இளைஞரணியில பல்வேறு பொறுப்பு வகித்த தளபதியோடு அவர்களுடைய கீழே பணியாற்றினுடைய அனுபவம் இருக்கிறது. எனவே அந்த அனுபவத்தோடும் தொடர்ந்து தளபதி அவருடைய ஆலோசனையின் பேரிலும் ஆசீர்வாதத்தோடும் நிச்சயமாக இந்த அமைப்பை அவர் எப்படி வழிநடத்தினாரோ அந்த நேர்கோட்டிலே நிச்சயமாக இந்த அமைப்பை வழிநடத்துவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு கழக தோழர்கள் மற்றும் கழக இளைஞரணியுடைய நிர்வாகிகள் ஒத்துழைப்பும் நிச்சயமாக கிட்டும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. சார், தற்போது திமுகவின் செயல் தலைவராக மு.க. ஸ்டாலின் வகித்து வந்த முக்கிய பொறுப்பு தற்போது உங்களிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. திமுக கட்சியோட வளர்ச்சிக்கு பணிகளை மேற்கொள்ள உங்களுடைய திட்டம் என்ன? அதான் இப்ப இன்னைக்கு தான் அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே அங்க இந்த பொறுப்புல தளபதியோட அங்க பணியாற்றுக்கிறோம். அவர் எப்படி அந்த செயல்பாடு இருக்கும் என்கிற அந்த பார்வை தொடர்ந்து நாங்கள் அவர் நேரடியாக அறிந்திருக்கிறோம். அந்த வகையிலும் தொடர்ந்து அவருடைய ஆலோசனையும் பெற்று அதை திட்டமிட்டு நம்முடைய இணை செயலாளராக, அதே போல துணை செயலாளராக நியமித்திருக்கிற நிர்வாகிகளுடன் கலந்து பேசி நம்முடைய கழக நிர்வாகிகளுடைய ஆலோசனையின் பேரிலும் தளபதியுடைய வழிகாட்டலோடு தொடர்ந்து வழிநடத்துவதற்கு திட்டமிட இருக்கிறோம். இப்ப போக எப்படி ஏற்கனவே அவர் வழிநடத்தியிருக்கிறார், அந்த வழியிலும் இன்னும் அவருடைய ஆலோசனையின் பேரில் தொடர்ந்து சிறப்பாக வழிநடத்துவதற்கு அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக வழிநடத்துவோம். கொங்கு மண்டலத்தில் திமுகவுக்கான ஆதரவு சற்றே குறைந்திருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதை வலுப்படுத்துவதற்கு உங்களுடைய நியமனம் இருக்குன்னு பார்க்கலாமா? மாநிலம் முழுவதும் தொடர்ந்து அதை இளைஞரணியை வலுப்படுத்துவதற்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுப்போம். அதுல குறிப்பாக நீங்கள் சொன்னது போல அங்கே கொங்கு மண்டலத்தில் கொஞ்சம் தனி கவனம் கூடுதலாக கவனங்களை செலுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு.